அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இப்போ வந்து நீட் எக்ஸாமோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. 2025க்கு உண்டான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய மாணவர்களுக்கு நம்மளும் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். யார் யாரெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் டிலே. கடைசியில் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வர வேண்டியது இருக்கு. இசேவை மையம் போனேன், இன்னைக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி காத்துக்கிட்டே இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ கோ அண்ட் ரெஜிஸ்டர்ட் இமீடியட்லி. டோன்ட் வெயிட் அப் டு லாஸ்ட் டேட். கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அது வந்து அட்வைசபிள் இல்லை. நிறைய மாணவர்களுக்கு நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்மளோட சேனலில் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் அந்த டைமில் என்னோட அவைலபிலிட்டி இல்லை. பட் இருந்தாலும் கூட நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அதை பற்றியான அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எதுவாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிடணும், விட்டுறக்கூடாதுன்றதுனால தான், சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டரில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வெறும் கிராஸ் கோர்ஸ் படிச்சுட்டு வரப்போகிறது ரெடியாக இருக்கிறாங்க, ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இன்னும் சில இன்னைக்கு ஒரு கேள்வி வந்து என்னன்னா, சார் நான் வந்து பிடிஎஸ் தான் படிக்க போகிறேன், நீட் எக்ஸாம் எழுதணுமா சார்னு கேட்ட ஒரு பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கிறாங்கன்றது நமக்கு ரொம்ப புரியுது, சரிங்களா? பார்க்குற நம்மளோட மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு பெற்றோருக்கு நான் பிடிஎஸ் தான் சார் போக போகிறேன், எனக்கு எது சார் நீட் எக்ஸாம்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும் போதே கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியலை, அவேர்னஸ் இல்லை. நீட் எக்ஸாம்ன்றது நீங்கள் பயனுள்ளதாக பார்க்குற நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்கோ ஆர் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லா மருத்துவ படிப்புகளுக்கு நீட் எக்ஸாம் தான் முக்கியம். நீட் எக்ஸாம் அடிப்படையில் தான் அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது. நீட் எக்ஸாம் ஈவன் நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிக்கணும், இங்கே என்னால் அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த நீட் எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு. இந்த நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் மார்க் எடுக்க வேண்டியது அவசியம். நீட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. நீட்டில் ஃபெயில் ஆனாலும் அட்மிஷன் கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இங்கே இருக்கிற தமிழகம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்பிபிஎஸ் மருத்துவரை மிகப்பெரிய ஒரு நபராக பார்க்கிறது. அப்போது டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம், ரைட்? ஸோ இதை பற்றி நிறைய எமோஷனல் என்ன சொன்னீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த கண்ணனில் டுடே வாட் இஸ் அ சினாரியோ அபவுட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் லைக் நீட், அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ இதில் கவர் பண்ண பார்க்குறேன், ரைட்? எனிவே, நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. நிறைய மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ அதை சொல்லுங்கள், சரிங்களா? சார் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், மொபைல் நம்பர் போட்டேன், மெயில் ஐடி போட்டேன், அது மாதிரிலாம் இருக்கட்டும். சேலஞ்சஸ், ரைட்? எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஒரு தவறுதலாக பண்ணிவிட்டேன், பேமெண்ட் நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கமா இல்லை சார், அதை நான் என்ன சார் பண்ணுறதுன்னு இதை உட்காந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறதுல அட்வைஸ்ஃபுல்லே இல்லை. சப்மிட் பண்ணிட்டீங்களா, சிம்பிளாக விடுங்க. திரும்ப கரெக்ஷன் வேணும்னு ஓப்பன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான சேலஞ்சிங் பாயிண்ட் எங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். பட் நீங்கள் தப்பு பண்ணவே கூடாத ஒரு 4 இடம் சொல்லிடுறேன். பண்ணியிருக்கவே கூடாது, இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதில் எங்கேயுமே நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வேலை ஏதாவது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவில் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி மாற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை மறந்துடாது, சரிங்களா? இப்படி தான் வந்து கொடுத்து. அதே போல் ஜெண்டர். ஸோ மற்றபடி எல்லா டேட்டாவுமே மாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு டேட்டா கொடுப்பாங்க, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, லைக் ஓபிசி ஜென்ரல், இது நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குங்க. ஓபிசி ஜென்ரல், இடபிள்யூஎஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என்னோட பார்வைக்குன்னு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லணும் இல்லையா? இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஃபார் ஒன்லி ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட். தோஸ் ஹூ ஆர் பீப்புள் ஆர் செலக்டிங் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அவங்களுக்கு பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது, எம்பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது, எஃப்சி கம்யூனிட்டி ஆர் ஓசி கேட்டகரி அதர்ஸ் கம்யூனிட்டியில் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி இன்கம், ஃபேமிலி ரிசோர்ஸ் இன்கம் வந்து 8,50,000 உள்ளே இருந்தால் அவங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வர முடியும். ஓகே, இடபிள்யூஎஸ் அப்படின்ற கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓசியாக இருக்கிறவங்க, சார் நான் பிசி வச்சுருக்கிறேன், இப்போ நான் ஜென்ரல் செலக்ட் பண்ணிட்டேன், ஓபிசிக்கு மாறணும், இது எல்லாத்தையுமே கரெக்ஷன் விண்டோவில் மாற்றினா சப்மிட் பண்ணவங்க விட்டுருங்க. சப்மிட் பண்ண போகிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள், இல்லை அப்ளை பண்ண கிடைச்சிருமான்னு பாருங்கள். ஏன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர், அதாவது உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஓபிசி கிரிமி லேயர் கொடுப்பாங்க. ஓபிசி கிரிமி லேயர் உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய ஃபேமிலி இன்கமை பொறுத்து தான் ஓபிசி அடிப்படை பிரிக்கப்படுகிறது. அது இல்லாமல் பிசி, எம்பிசியில் வரவங்க ஓபிசியாக கன்சிடர் பண்ணுவாங்க, சரிங்களா?
ஒருவேளை உங்களோட ஃபேமிலி இன்கம் மோர் தென் பியாண்ட் த லிமிட், ஓபிசி லிமிட்டை விட அதிகமாக இருக்குது, நான் அப்ளை பண்ணால் ஓபிசி வரவே வராது அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். அதில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. எகைன் அதில் கிளாரிட்டிஸ் இல்லை, சேலஞ்சஸ் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே கிடையாது. நான் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னா ஓசி செலக்ட் பண்ணுங்கள், ஜென்ரல் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, என்னோட ஃபேமிலி இன்கம் ஒரு 2 to 3 lakhs ரேஞ்சில் தான் இருக்குன்னா கண்டிப்பாக ஓபிசி செலக்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எப்படியா இருந்தாலும் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி, எஸ்டிஏ கேட்டகரி ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்கீங்கனாலும் அதை கரெக்ஷன் விண்டோவுக்கு இந்த மாதிரி டேட்டா மாடிஃபை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதில் மாடிஃபை பண்ணிடணும். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், அது எந்த டேட்டில் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்ற மாதிரியான காப்பி, அதை நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. இல்லைன்னு தவறு ஏதாவது ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டனாலும் பண்ணிக்கலாம், இன்கம் தப்பாக பண்ணிட்டீங்கனாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாமே கரெக்ஷன் விண்டோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் பி அவேர், இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸாம் சென்டரை மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் மாற்றுறதை மாற்றிக்கலாம். மொபைல் நம்பர், மெயில் ஐடி மாற்றுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எகெயின் ஃபோட்டோ இடத்துல சிக்னேச்சர் இடத்துல கைரேகை வைக்கிற இடத்துல ஃபோட்டோ, இப்படிலாம் கலந்து போட்ட மக்கள், கலந்து போட்டு சப்மிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மக்கள் எல்லாரையும் ரொம்ப கவனமாக கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ட் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு தெரியல, எனக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை நான் நம்பி போகிறவரை அந்த அளவுக்கு சரியாக தெரியாமல் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குங்களா, உங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. இல்லை நம்மளோட ஆஃபீஸை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். ரைட். இது வந்து இன்னிய ஸ்டேட்டஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் எம்பிபிஎஸ் படிக்கிற எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். யாரெல்லாம் நீங்கள் வந்து நீட் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அவங்க எல்லாருமே கர்நாடகாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு 12-13 லட்சத்துலேயே நம்மளால் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். அதுக்கு கேஇஏ செட் எக்ஸாம், அது எக்ஸாம் எழுத தேவையில்லை, அதர் ஸ்டாண்டர்ட் கேண்டிடேட்டு. ஆனால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். பார்ட்டிசிபேஷன் ஆர் இம்பார்ட்டண்ட்டு. பட் ஹை கட் ஆஃப் தான் இருக்கும், நல்ல ஹை கட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா கர்நாடகா இதை 50% ஓப்பன் சீட். தமிழ்நாடு மாதிரி கர்நாடகாவும் 50% ஓப்பன் சீட். தெலுங்கானா அண்டு ஆந்திர பிரதேஷ் வந்து 15% தான் ஓப்பன் சீட். அதே மாதிரி கேரளா 15% ஓப்பன் சீட். பாண்டிச்சேரி 50% வந்து ஓப்பன் சீட். இது மாதிரி ஓப்பன் சீட் இருக்கிற இடத்துல யார் வேணால் போட்டி போட முடியும். அப்போ கர்நாடகாவில் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, அங்கே தாராளமாக போட்டி போடலாம். எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக திரும்ப ஓப்பன் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கலாம், பட் அதை எதிர்பார்க்காதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராபபிளி நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும்போது டேட் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, திரும்ப எகைன் ஓப்பன் பண்ணால் பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் ரெடியாக வச்சுக்கோங்க, கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணலாம். ரைட். அடுத்து கேரளா அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் சீட்டு 15% நமக்கு அலவுடு. ஃபீஸ் வெறும் 8 lakhs தான் ஃபீஸு. ரொம்ப கம்மியான ஃபீஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட்னா அது கேரளா தான். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வச்சுக்கிடுங்க, நம்ம வந்து கவுன்சிலிங்கில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன், கேஏ, நீட், இந்த 3 தான், இந்த 3 பேராமீட்டர் தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தேடிட்டு இருக்கிற நீட் ரெஜிஸ்டர் பண்ணுற 3 கேண்டிடேட்டுக்குமே கர்நாடகா, கேரளா நீட் ரெஜிஸ்டர் 3 கண்டனுமே கிளியர் கட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி பக்காவாக டாக்குமெண்ட் வெளில வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேலே இந்த எம்பிபிஎஸ் சம்பந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி சீட்ஸு, என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியோட சீட்டு, சிஎம்சி வெள்ளூரோட சீட்டு, பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட்டு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டு, இது இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற சீட்டு, இது இல்லாமல் நான் வேறு எங்கெல்லாம் போய் படிக்க முடியுன்ற எல்லா வாய்ப்புகளுமே இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக எம்பிபிஎஸ்ன்ற ஒரு இருக்கிறவங்க நம்ம சேனல் ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்கிற, இல்லை நீங்கள் தேடிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்வர்டும் பண்ணி வைங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் ஆழமான கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.